பாதுகாப்பிற்காக பயந்து பயந்து ஓடக்கூடிய நெத்தன்யாகு ஈரான் போட்டிருக்கக்கூடிய அதிரடி திட்டம், ஜப்பான்ல பள்ளிவாசலுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய கொடூரம், இந்தியாவிற்குள் வந்திருக்கக்கூடிய ஈரானுடைய 34 கப்பல்கள், கொதித்து எழுந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் புதிதாக போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அது மட்டும் இல்லாம ஈரானுடைய பிளைட் இன்னைக்கு சவுதியில போய் இறங்கியிருக்கு. இப்படி பல்வேறுபட்ட தகவல்களை, சர்வதேச நிகழ்வுகளை, களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான செய்திகளோடு, வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம சொல்லிக்கொள்றோம். இதுல இன்னைக்கு முதலாவது செய்தி, இன்னும் சொல்ல போனா சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். நெத்தன்யாகு இன்னைக்கு அலறி அடிச்சு ஓடிய போயிருக்கிறாங்க. ஓடிய போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, என்னால என்ன போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் கேட்டிருக்கிறான்னு சொன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கிறான். எனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, என்னை கொன்றுவாங்க, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறான். எந்த அளவுக்குன்னா உச்சாபவாதான் குறைச்ச அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நெட்டிசன்கள் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நிகழ்வுன்னு சொன்னா, நெத்தன்யாகு மேல வழக்கு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நீதிமன்றம் கேவலமான மன்றம், அதை தனியா ஒரு இதுல பேசுவோம் நம்ம. அங்க 1000, 2000, 4000 வழக்கு பேரே அதுதான். 1000, 2000, 4000, இந்த 2000, 3000, 4000 பிம்பிலிக்கு பிள்ளை அது மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. அது ஒரு கேஸா, ஏன்னா அவங்க நீதிமன்றம் அப்படி இருக்கு. இன்ஷால்லா நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை பேசுறப்ப அவங்களுடைய நீதிமன்றத்தை பத்தி நான் இன்ஷால்லா முடிஞ்சா சொல்றேன். அங்க போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு சிகரெட்டையே அடிச்சு கேன்சர் நோயே அவனுக்கு வந்துருச்சு. அந்த வழக்கு 2020 இருந்து நடக்குதுங்க. இப்ப படுறேன், இந்த நாளைக்கு வர்றேன், நான் வந்துட்டா போர் நின்று போயிடும், நம்ம நாட்டு மேல தாக்கிடுவாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை. இங்க இருக்க சங்கியை சொல்லுவாங்க இல்லைங்க, என்னன்னா இந்தியா தான் இவங்க மாதிரி சொல்லுவாங்க. டே இந்தியா நீனாடா, சங்கி நீதான் இந்தியாவா? இந்தியானா 140 கோடி மக்களை உள்ளடக்கக்கூடிய இந்தியா. இன்னைக்கு என்ன ஏதாவது ஒரு விமர்சனம் செஞ்சுட்டா பிஜேபி மேல, நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு நெத்தன்யாகு அங்க போய்கிட்டு நீதிமன்றத்தில் சொல்றான், இந்த மாதிரி வழக்கு இருக்குல்ல, நான் வந்துட்டா என்ன ஆகும்னு சொன்னா நாட்டை தாக்கிடுவாங்க, அதனால டைம் கொடுங்கன்னு சொல்லி அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தான். எந்த அளவுக்குன்னா ட்ரம்ப்பை வச்சு பேச வச்சான். அது ஒரு அரை மண்டல்ல, அந்த மண்டல் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வழக்குல அதாவது இஸ்ரேலுடைய நீதிமன்றம் ஒரு இது கருணை காட்டணும், அவர் விடுவிக்கணும் அப்படின்னு அந்த லூஸே பேச வச்சான். அதனால என்னவங்க இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய உள்பகுதியில் போய் அங்க இருக்கக்கூடிய வழக்குல போய் ட்ரம்ப் பேசுறான்னா, நெத்தன்யாகு எந்த அளவுக்கு ட்ரம்ப்பினுடைய மண்டையை கழுவி இருப்பாங்கிறத பாருங்க. இந்த அளவுக்கு தான் கழுவி இன்னைக்கு போர்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. சரி, இப்படி ட்ரம்ப் பேசுன இந்த வழக்குல தான் இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, ஹேரிங் வர இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் நான் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்குது, அதனால என்னால கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு நீதிமன்றத்தில் இன்னைக்கு நெத்தன்யாகு சொல்லிட்டு அடுத்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறான். என்னன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்திருக்கான். என்னன்னா, குறிப்பா கிறிஸ்துவ மக்கள் கவனிக்கணும். பெரும் அளவுக்கு நம்ம வீடியோ போடுறப்ப ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுங்க. ஏன்னா காசா மக்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய பாதிப்புகள் நம்ம பேசுறப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜெய் இஸ்ரேல். இது கமெண்ட்ல இப்ப கூட போய் கமெண்ட்ல பாருங்களேன், ஜெய் இஸ்ரேல் அப்படின்னு போடுவாங்க. அந்த கமெண்ட் போட்டவங்களுக்காக இந்த செய்தி எல்லாத்தையும் நம்ம சொல்லலை. யாரெல்லாம் கமெண்ட் போட்டு இந்த மக்கள் இறக்குறத கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த சில கிறிஸ்துவ சங்கிகளை மட்டும் நம்ம சொல்றோம். ஏன்னா அவ்வளோ கடுமையாக சொல்றதுக்கான காரணம் என்ன, நம்ம பதிவு போடுறப்பெல்லாம், அதாவது நம்ம இந்த மாதிரி பாதிப்புகளை சொல்றப்பெல்லாம் இந்த மாதிரி பதிவை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு நெத்தன்யாகு அவங்க இருக்க கிறிஸ்துவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு, லெபனான்ல இயேசு கிறிஸ்து சிலையை உடைச்சாங்கல்ல, அது தவறுதான், நாங்கள் உங்க கூட பக்கபலமா இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நெத்தன்யாகு பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் லெபனான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அங்க கிட்டத்தட்ட ஒரு கணிசமான மக்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள 10,000 பேரை வீடு இல்லாம நாடோடிகளை அமைச்சிருக்கிறானா இந்த நாய், அவங்களே துரத்தி அடிச்சிருக்கிறானா. என்னைக்குமே பெத்தலேகம்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பாதிரியார்கள் பல பேர் இன்னைக்கு நெத்தன்யாகுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகுக்கு எதிராக உள்நாட்டிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவனுக்கு எதிராக கூட்டணி ஆட்சிகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா யாயிர் லாபிட் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவர் லெப்டினன்ட் பார்ட்டி, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அங்க இருக்க ஒரு ரைட் ஹேண்ட் பார்ட்டி,
அவர் யாருன்னா, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா நப்தாலி பென்னட்னு சொல்லுவாங்க இவருடைய பேரு. இவர் ஏற்கனவே ஒரு முறை பிரதமராக இருந்திருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா நெத்தனியாவோட கொஞ்சம் மண்டை சூடு பிடிச்சவன், அந்த அளவுக்கு வலதுசாரி சிந்தனை உள்ளவன். இந்த வலது இந்த இடது 2 கூட்டணி சேர்ந்து எப்படியாவது நெத்தனியாவை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அலைன்ஸ், ஒரு கூட்டணியை போட்டிருக்காங்க. அந்த கூட்டணியுடைய பேரு டுகெதர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்களாம். என்ன வச்சாலும் சரிடா, உங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பரவலாக சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள்ல ஒன்றா இருக்குதுங்க. அதே சமயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா லெபனானுடைய வீடியோக்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. லெபனான்ல பல இடங்கள்ல பல மக்களை அழிச்சு அந்த பகுதியே கிட்டத்தட்ட ஒரு நாசக்காடா மாத்திட்டான், கிட்டத்தட்ட ஒரு குட்டி காசா மாதிரி மாத்திட்டான்னு சொல்லி மக்கள் பல பேர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலேயே என்னவங்க ஈரான் தொடர்ந்து அவங்களுடைய நடவடிக்கை அதிரடியா அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அராக்சி போயிட்டு விட்காஃபரும் குஷ்னர் ரெடி ஆகிட்டு இருக்கப்ப எந்தவித பதிலும் சொல்லாம பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி அவர் எங்க போயிட்டான்னு சொன்னா ஓமன் போனாரு. ஓமனுக்கு அப்புறம் இப்ப எங்க போயிருக்கிறான்னு சொன்னா ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. ரஷ்யாவில் போய் இறங்கின உடனே அப்பாஸ் அராக்சியா ஃபாரின் மினிஸ்டர். ஆனா யாரை போய் சந்திக்கிறாருன்னு சொன்னா புத்தினை சந்திக்கிறார். புட்டினை சந்திச்சு பேசுகிறார். பேசும்போது சொல்றாரு, எங்களுக்கு ரஷ்யா ஒவ்வொரு முறையும் பக்கபலமா இருக்கும், எங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஹைடன்ல நடக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன, அதான் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டைரக்டா உள்ள வரமாட்டாங்க. ஆனா ஹைடன்ல நடக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போர் முனைகள்ல என்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். என்னன்னு சொன்னா மார்ச் மாதம் 9.7 பில்லியன் USD அளவுக்கு ரஷ்யாவுல என்ன விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த போர் தொடங்கின உடனே பிப்ரவரி 28 தொடங்குதுல, 28 தொடங்கின உடனே இவங்க சொன்ன செக்ஷன் ரிலீஃப்னு வச்சாங்க. இல்ல எல்லாரும் வாங்கிக்கங்க. எப்படின்னா அமெரிக்கா தோத்து போய் ஏற்கனவே ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுல தோத்து போயிட்டாங்க. ஈரான்ட்ட ஆயிலே வாங்கக்கூடாது எம்பளந்து சொல்லி வச்சுட்டாங்க, அதுலயும் தோத்து போயிட்டாங்க. தோத்து போய் என்னாச்சா செக்ஷன் ரிலீஃப்னு விட்டனால 19.7 பில்லியன் USD அளவுக்கு அவங்களுடைய ரெவன்யூ கூடிருச்சு. அதனால அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னா, இந்த போரை நாங்க லாங்கா கொண்டு போறோம், லாங்க நடத்த போறோம். இதுல உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது, ஒரு நல்லதா இருக்குது, நீங்க ரெவன்யூ விட்டலாம் அப்படிங்கிறத அப்பாஸ் அராக்சியா பேசினாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனாலயே என்னவோ இன்னைக்கு ட்ரம்ப் கொந்தளிச்சு போய் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னா ஒரு ஒப்பந்தத்தை இன்னைக்கு அவன் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்றான்னா அவங்களுடைய அந்த பென்டகனுடைய ஊழியர்கள், அதான் அந்த ராணுவ வீரர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான். மீட்டிங் போட்டு அன்னைக்கு அங்க போய் எப்படி தாக்குதல் நடத்தலாம், எப்படியான தாக்குதலை மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி தான் கள நிலவரமும் இருக்கு. நம்ம இல்லாத சொல்ல C-17 குளோப் மாஸ்டர்னு ஒரு விமானம், ரொம்ப பெரிய ஒரு விமானங்க, கிட்டத்தட்ட 77 டன் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த விமானத்துல நிறைய பொருட்களை, நிறைய கிட்டத்தட்ட 10 கணக்கில் ஆயுதங்களை பொருட்களை ஏற்றிட்டு போலாமா. அந்த விமானத்தை இன்னைக்கு அவங்க அந்த மத்திய தரைக்கடல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே USS ஜெரால்ட் ஃபோர்டை கொண்டு வந்திருக்காங்க, USS ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜார்ஜ் W புஷ்ன்னு சொல்லி 100 விமானம் நிற்கக்கூடிய ஒரு கப்பலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டமிடுதல் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய அவங்க உருவாக்குன பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் குறைஞ்சு போச்சு. அப்ப இந்த போர் நிறுத்தம்ங்கிறது எதுக்காகனா, இதுக்கப்புறம் ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து மத்திய தரைக்கடலில் மிகப்பெரிய ஒரு போரை ஈரானுக்கு எதிராக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கான், திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதான் செய்திகளில் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானும் அவங்களுடைய நகர்வுகளை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குனா அவன் மேல வெறுப்பேற்றுற மாதிரி பணிஞ்சு போயிடல. கொலம்பியானுடைய பிரதமர் பெட்ரோ இருந்தார். அவர் தான் முதல்ல விமர்சனம் செஞ்சாரு ட்ரம்பை பார்த்து, நீ தாண்டா காசாவில் ஜெனோசைடு செஞ்ச ஒரு இனப்படுகொலைவாதி, ஒரு கிரிமினல்னு சொன்னார். சொன்னவனா அவருக்கு நியூயார்க்ல நுழையக்கூடாது தடை போட்டாங்க, அவரை எதிர்த்து பயங்கரமா வேலைகளை செஞ்சாங்க. எந்த அளவுக்கு நிக்கோலஸ் மாத்திரையை தூக்குன உடனே அடுத்த எய்மே பெட்ரோ தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் பணிஞ்சிட்டார். ஆனா ஈரான்ட்ட அந்த பணிவே பார்க்க முடியல. நாங்க நியாயத்தின் பக்கம் இருக்கிறோம், வாடா பார்த்துக்கலாம், உன்ட்ட எல்லாம் தான் இருக்கு, எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க மோதி தான் பார்க்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எங்களுடைய அடிப்படையே இதுதான், எங்களுடைய முஜிதபா அல் கமேனி வரலதான் இல்லதான், ஆனால் நான் இறங்கி தான் நிற்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு பல நகர்வுகளை ஈரான் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுல எந்த அளவுக்குன்னா இவனை சூடேத்துற மாதிரியே, இஸ்ரேல்காரனை சூடேத்துற மாதிரியே ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோமா இல்லையா, இஸ்ரேலுடைய 2 கப்பல் MSC பிரான்சிஸ்கா கப்பலும் இன்னொரு கப்பலும் எடுத்து அதை நாங்கள் எப்படி பிடிச்சிட்டு வந்தோம், அதை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த வீடியோவை தொடர்ந்து அவங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனாலே என்னவோ இன்னைக்கு மண்டை காஞ்சு போயிருக்கான் ட்ரம்ப் அப்படிங்கிற செய்திகள் ஒன்றா இருக்கு. இது மட்டும் காரணம் இல்லை, அவனை ஏற்கனவே சுடுறதுக்காக சில நிகழ்வுகள் நடந்துச்சுல, அந்த சுடக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குல்ல, அந்த நிகழ்வுல
அமெரிக்கா இருக்கக்கூடிய சில மக்கள் ஆனால் அந்த மாதிரி போடக்கூடாது, வன்முறை தூண்டக்கூடாது, ஆனால் அவனுக்கு எதிராக அப்படி அமைஞ்சனால மண்டால் சூடாய் போயிருக்கான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பல பதிவுகள் எப்படி வருதுன்னா, ஒன்று காலி பண்ணாம விட்டாங்களே, சே மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்களாம். கொல்ல வந்தான்ல அவன் கூட என்ன பதிவு செஞ்சிருக்கிறான்னா, அந்த கருத்தை அவன் கொல்ல வந்த விதத்தை அதெல்லாம் அந்த வன்முறையை நம்ம ஒரு காலம் ஆதரிக்கல. நம்ம அந்த கடந்த வீடியோக்குள்ளே பேசியிருக்கோம். நம்ம இருந்தால் அவனுடைய பதிவை என்ன சொல்லியிருக்கான்னா, இவன் ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றவாளி, இவனால் நிறைய அழிவுகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, அதனால தான் இவனை கொல்ல முயற்சி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த கருத்து சரியில்லை. இருந்தாலும் இந்த மாதிரியான கருத்துக்கள் அதிகமாக வரனால ஆள் மண்டை காஞ்சு போயிருக்கான் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் பரவலாக வந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை தாண்டி இஸ்லாமிய நாடுகள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். துருக்கியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துருக்கியுடைய நாடு வாயே திறக்க மாட்டாங்க. நேட்டோல இருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இஸ்ரேலை பத்தி வாய் திறப்பாங்க, அமெரிக்கா பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க குழந்தைகள், சின்ன குழந்தைகள், ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது, அப்படி அழகா ஒரு குழந்தை அமெரிக்காவுடைய கொடி எடுத்து அப்படி கிழிச்சு கீழே போட்டுருது. மினாபா ஸ்கூல்ல அந்த 168 குழந்தை இழந்துச்சுல அதுக்காக அப்படின்னு. அதே மாதிரி இஸ்ரேலுடைய கொடி அப்படி கிழிச்சு அப்படி கீழே போட்டு போகுது. இந்த சம்பவம், இந்த வீடியோ இன்னைக்கு வைரலா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஜப்பான்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க, மசூதிக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரம், பயங்கரமான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா கனாகாவா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தெரியுது, இல்லை ஒரு சிட்டி மாதிரி தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா புஜிசாவாவில் அப்படின்னு ஒரு பகுதி, புஜிசாவா அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பள்ளிவாசல் கட்டுறாங்க. பள்ளிவாசல் கட்டுறப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க யாருக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஜப்பான்ல பொதுவாக சவுண்டு, இரைச்சல், மக்கள் சத்தமெல்லாம் பேசிக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஹேபிட் அப்படியா. சரி, அதனால அங்க இருக்கக்கூடிய மசூதி கட்டக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, பள்ளிவாசல் கட்டக்கூடியவங்க பக்கத்துல உள்ள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திடுவோம், நம்மளுடைய நம்ம சட்டம் போடுறோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 200 பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. எதிர்ப்பு, அதாவது வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது இன்னைக்கு சொல்றாங்கல்ல பசு பாதுகாப்புன்னு சொல்றவன் தான் கொலையை செய்யறான். அது மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க வெறுப்புக்கு எதிரானவங்கன்னு சொல்லிக்கிறவங்க உள்ள வெறுப்பு பிரச்சாரத்தை விதைக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சண்டையா அந்த புஜிசாவாவில் ஏற்படுது. பள்ளிவாசலை கட்டக்கூடாதுங்கிறாங்க. கட்டக்கூடாதுங்க என்னடா காரணம்? சவுண்டு வைப்பீங்கல்ல, அதான் பாங்கு சொல்லுவீங்களே. ஏன்னா பாங்கு என்னடா, பாங்குறது என்னன்னாங்க, தொழுகைக்கு 5 நேரம் சொல்லப்படக்கூடிய ஒரு அதான்ங்க. காலையில் சொல்லுவாங்க, ஃபஜ்ருடைய நேரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் மதியானம் லொஹுருன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அஸ்ஸருன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் இப்படி ஒரு 5 டைம் சொல்றதுங்க. அது அப்படியே நெடுங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. சில பேர் இந்த பாடல்கள்லாம் போட்டு அடிச்சு கம்யூனிகேட் இருக்காங்க, அந்த மாதிரி கிடையாது. அப்படி சொல்றது அதான், அந்த அதானை நீங்கள் போடக்கூடாது. சரி, அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறாங்க, என்னன்னா நீங்கள் இறந்து போனவங்களை குளிப்பாட்டுவீங்க, புதைப்பீங்க. ஏன்னா இறந்து போனவங்க குளிப்பாட்டுறது, புதைக்கிறது என்ன கஷ்டம்னு கேட்டால், ஜப்பானில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இறந்தவங்களை எரித்து அதுக்குன்னு ஒரு ஸ்டிக் வச்சுருக்காங்களாம். அந்த ஸ்டிக்கில் எடுத்து அந்த எலும்பை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வச்சுக்குவாங்களாம், ஒரு ஞாபகார்த்தமாக. இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி மாதிரி அடக்கம் செஞ்ச ஒரு அடக்கஸ்தலை மாதிரி இருக்குமா, அதில் கொண்டு எலும்பு வச்சுருவாங்களாம். இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குமா, அதில் வச்சுருவாங்களாம். 3 வடிவத்தில் செய்வாங்களாம். அதனால நீங்கள் பிரேதத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குளிப்பாட்டி புதைக்கிறீங்களே, புதைச்சனால அப்படி எந்திரிச்சு வந்துருமோ, நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜப்பானில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே பள்ளிவாசல் கட்டப்படக்கூடிய அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசல் கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் பள்ளிவாசலுடைய கட்டமைப்பாளர்கள், அதை கட்டக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடியவர் மியூஸ் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, மக்கள்கிட்ட நாங்கள் அன்பா பேசி புரிய வச்சு பள்ளிவாசல் நாங்கள் கட்டுவோம், அவங்ககிட்ட மத்திய இணக்கத்தை ஏற்படுத்துவோம், வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிரான இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த தவறை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாரு. இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய 34 கப்பல்கள், ஈரானுடைய கப்பல் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்குங்க. இறுக்கி பிடிச்சிட்டேன் ஜலசந்தியை, இனிமேல் ஒன்றும் போகாதுன்னா ட்ரம்ப் பொத்துக்கிட்டு 34 கப்பல் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு வகையில சந்தோஷம் தான் இன்னைக்கு. ஏன்னா இதனால கேஸுடைய தட்டுப்பாடு குறையலாம், பெட்ரோலுடைய விலைகள் சரியான இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய செய்திகளை ஒன்று. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஒரு ஃப்ளைட்டு சவுதியில் போய் இறங்குது. ரொம்ப ரொம்ப அதில் சவுதியில் போய் இறங்குறாங்க. எதுக்காகனா ஹஜ்ஜுக்காக போய் இறங்குறாங்க. இறங்கின மக்களை பாருங்களேன், மக்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு இணக்கம் இருக்குது. முகமது பின் சல்மானுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அடிங்க அவனை, அதை போய் குண்டு போடுங்க, விட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வளைகுடா, நான் C-17 விமானம் சொன்னேன்ல,
C-17 குளோப் மாஸ்டர் ஒரு விமானத்தை எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்லி இந்த விமானத்துக்கூட வளைகுடால தான் போய் இறக்க போறாங்களாம். யார் ஆட்சியாளர் இப்படி இருக்காங்க. ஆனா கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல ஈரானியர்கள் வந்து ஹஜ்ஜுக்கா வரனால அவங்கள மலர் தூவி வரவேற்றிருக்கிறாங்க. இந்த வீடியோவும் வைரலா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களுடைய கடைசி பகுதியிலும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடரா சொல்லிக்கிட்டு வர்றோம். உண்மையிலேயே அந்த செய்தியை பார்க்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக துவா செய்யணும். உலகத்தில் அவங்க படக்கூடிய கஷ்டங்களை மக்களுக்கு பிறகு கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்க வச்சிருக்கக்கூடிய, அதாவது காசா மக்கள் வச்சிருக்கக்கூடிய எண்ணங்களில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். நம்ம வீடியோ மட்டும் பரப்புங்க, காசாக்காவை நாங்கள் போடுற வீடியோ மட்டும் தான் பரப்பணும், வரலாம் போடாங்க அப்படிலாம் நம்ம சொல்லவே வரலை. அது எங்களுடைய நோக்கமும் இல்லை. காசா மக்களுடைய கண்ணீர் கதையை யாரெல்லாம் சரியான வடிவத்தில் பேசுகிறாங்களோ அதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தியில் ஒன்றா இருக்குது. எடுத்து இந்த காசா மக்களுடைய கண்ணீர் கதைக்கு வருவோம். அதாவது 2023 நடந்த 2 குழந்தைகள், அப்புறம் ஒரு சகோதரன், ஒரு பாச பிணைப்போடு நடந்த ஒரு சம்பவம் படிக்கும்போதே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயம் சொல்லலாம். லூ ஜெயின் அப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தை, 9-10 வயசு குழந்தை, அதோடைய ஃப்ரெண்டு மாலக், 2 குழந்தைகளுக்கு மத்தியில், பெண் குழந்தைகளுக்கு மத்தியில் நடந்த ஒரு பேச்சு, நடந்த சம்பவங்கள். உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நம்மகிட்ட யாராவது பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்கள்ட்ட இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. இவங்க 2 பேரும் ஷேக் ரதுவான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்காங்க. பொதுவாக ஷேக் ரதுவான்ங்கிறது ஒரு அமைதியான பகுதி மாதிரி தெரியுதுங்க. அல்லாஹ் அந்த பகுதியில் வாழ்கிறப்ப இந்த லூ ஜெயின் பார்க்குறாங்க. மாலக்கு வந்து எப்பயுமே, மாலக்குங்கிற அந்த குழந்தை எப்பயுமே அமைதியாக இருக்குது. யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுது. இப்படியே இந்த குழந்தை இருக்குது. ஆனால் வந்து யார்கிட்ட பரவாயில்ல பேசாமல் இருக்க, ஒரு நல்ல குழந்தையா இருக்குது, நல்ல பிள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லூ ஜெயின் போய் மாலக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஃப்ரெண்டாகி பழகிட்டே இருக்கப்போ ஒரு சமயத்தில் மாலக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ போய் லூ ஜெயின் கேட்குறாங்க, அந்த சின்ன குழந்தை போய் கேட்குது, ஏன் அழுகிற மாதிரி இருக்க? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவங்கள ஹார்ட் பேஷண்ட்டு, அவனுக்கு என்ன ஆகுமோ நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன். 1 வயசு மூப்பு, அண்ணனுக்கு 1 வயசு மூப்பு, அதனால் என்ன ஆகுமோ நான் பயப்படுறேன், அதனால நான் அழுகிறேன் அப்படின்னு அந்த மாலை குழந்தை சொல்லுது. அப்போ இந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசுகிறப்ப இந்த லூ ஜெயின் மாலக்கை பார்த்து சொல்லுது, உன் அண்ணன் நினச்சலாம் வருத்தப்படாது, இந்த உலகத்தில் யாருக்காவது நிரந்தரம் இருக்குதா? பேசிக்கிட்டு இருக்க நம்மளோட யாருக்கு தெரியும், அண்ணன் வந்து முன்னாடி இறப்பான்னு உன்னால் சொல்ல முடியுமா? ஏன் நம்ம கூட இறந்து போயிடலாம், நம்ம 2 பேர் கூட இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு பிரிகிறாங்க. இதுக்கப்புறம் போருடைய சம்பவங்கள் 12 முறை இடம்பெயர்றாங்க. பல இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அந்த குழந்தை சந்திக்குது. 2 பேர்த்துக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு அன்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு. லூ ஜெயின் மாலக்கு எதிர்பார்த்து அவங்களுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கிடைக்கல. ஏன்னா செல்ஃபோன், சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, செல்ஃபோன் எப்படி இருக்கும், சிம் கார்டு எப்படி இருக்கும், பவரே இல்லை, அப்புறம் எப்படி செல்ஃபோன் ஒர்க் ஆகும். ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 2025 ஜனவரி மாதத்தில் ஒரு அழைப்பு ஒன்று லூ ஜெயினுடைய ஃபோனுக்கு வருது. மாலக் அந்த புறத்துலேருந்து பேசும்போது சொல்லுது, நான் அல்மவாசி முகாமில் இருக்கிறேன், என்னை வந்து பாருனவுடனே லூ ஜெயின் சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் மறுநாள் போய் பார்க்க போகிறேன் மாலக், ஏன்னா என் ஃப்ரெண்டு ரொம்ப அன்பானவள், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறவ அப்படின்னு சொல்லிட்டு லூ ஜெயின் மறுநாள் போகலாம் அப்படின்னு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, மறுநாள் கிளம்ப போகிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாங்க மறுபடியும். எந்த நம்பர் அந்த அழைப்பு வந்துச்சோ அந்த நம்பருக்கு லூ ஜெயின் மறுபடியும் ஃபோன் பண்ணால் மாலக்கனுடைய தங்கச்சி ஃபர்ரா வந்து ஃபோனை எடுத்து தேம்பி அழுதா என்னென்னா, அது மாதிரி மாலக்கு நேற்று நடந்த இஸ்ரேல் போட்ட குண்டில், அந்த நாய்க போட்ட குண்டில் சல்லடையாக சிதைக்கப்பட்டுட்டான் அந்த குழந்தை அப்படின்னு. இந்த குழந்தை லூ ஜெயின் சொல்லுது, என்னால் அதை நம்ப முடியல, எனக்கு அப்படியே எப்படின்னு சொல்லுது, பரபரப்பாக கீழே அழுகிறேன், தேம்பி அழுகிறேன், எனக்கு மூச்சு அடக்கிது, என் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்கலாம் இருந்தேன், பார்க்க முடியல. இதுக்கெல்ல அவங்க கூடாரத்தில் இருந்தனால லூ ஜெயின் சொன்னாங்களா, நீ கூடாரத்தில் இருக்கிற, என் வீடு கல் வீடு, நான் உங்கள் ஃபேமிலி எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி லூ ஜெயின் அவங்க அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி வச்சிருந்துச்சு அந்த குழந்தை. இந்த சம்பவத்தை கேட்டு இது உண்மையா இருக்காதோன்னு அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த அல்மவாசி முகாமுக்கு நான் கடந்து போகிறேன் அப்படின்னு அந்த லூ ஜெயின் சொல்லுது. போய் ஃபர்ரா அவன் குடும்பத்தை, மாலக்கு இறந்த அந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கலாம், மாலக்குடைய சகோதரன் இருப்பான் அவனே பார்க்கலாம் அப்படின்னு போனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடாரத்தில் பதில் சொல்லப்படுது, மாலக்கனுடைய அண்ணன் இருக்கிறான்ல அந்த பையன் இறந்துட்டான். எதனால் இறந்தான்? தங்கச்சியினுடைய மரணம், போதிய மருந்து இல்லை, அந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. இப்போதான் ஒரு 2 பேர் பேசுனாங்கல்ல, யாருக்கு தெரியும் மாலக், முன்னாடி பேசுனாங்கல்ல, உனக்கு முன்னாடி, உங்கள் அண்ணனுக்கு முன்னாடி கூட நீ போயிடுவ, இதுவே உன்னுடைய நாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க லூ ஜெயின். எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பையனை அடக்க பண்ண போனாங்க, 2 பேரையும் ஒரே இடத்துல
மாலக்குடைய அண்ணனுடைய பேர் வரல இந்த சம்பவத்தில் அல்ஜீசிரா அந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்க. அடக்கம் செய்யப்பட்ட உடனே ஃபர்ரா அந்த குழந்தை, சின்ன குழந்தை, மாலக்குடைய தங்கச்சி ஃபர்ராவுடைய தாய் தகப்பன் 2 பேர்த்தையும் லூஜையின் சொன்ன மாதிரியே அவங்க அப்பா அம்மாட்ட பேசி கூடாரத்திலேருந்து கல்லு வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு அந்த குழந்தை. எவ்வளோ ஒரு படிப்புன்னு பாருங்க, எவ்வளோ ஒரு பாடம் பாருங்க. இன்னைக்கு நம்மலாம் உறவினர்கிட்ட கூட அன்பா நடந்துக்கிறது இல்லை. தன் வாழ்நாளும் ரிசுக்கும் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவர். தன்னுடைய உறவினரோடு சேர்ந்து வாழுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்ம உறவினர்கிட்ட கூட பேணுதலா நடக்கிறதுல, நண்பர்கிட்ட பேணுதலா நடந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த குழந்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. இந்த குழந்தையுடைய சம்பவத்தை பற்றியும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை பற்றியும் மறந்துடாம உங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்க நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.